தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for the day that God has given us. நாம் எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான நாளாக நாம் பார்க்கிறோம். All of us look at Sunday as a special day. ஏனென்றால் நாம் இந்த நாளிலே நாம் தேவனுக்கென்று பிரயாசப்பட்டு வந்து நாம் சபை கூடி நாம் தேவனை இங்கே சபையிலே ஆராதிக்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். Because we take some effort, take some pains to come prepared and gather together here and praise and thank the Lord and fellowship with other brothers and sisters here. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த சபையிலே வந்து தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய ஒரு விசேஷமானதாக அந்த சபை கூடுகையிலே ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. So in today's Christianity, Sunday is being looked at as something special and it's a very important part of their spiritual life. ஒரு சிலர் அந்த சபைகளை தேர்ந்தெடுத்து போவது கூட அந்த சபையிலே ஆராதனை நேரம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அவர்கள் அங்கே செல்கிறார்கள். Some people choose a particular church by first looking at what type of praise and worshiping time there is in that church. நாம் தேவனை துதித்து பாடி அவரை நாம் ஆராதிப்பது மிகவும் நல்ல ஒரு காரியம். It's a very good thing for us to praise and sing songs to God. ஆனால் நம்முடைய ஆராதனையை தேவன் நாம் இந்த சபை கூடுதல் முடிந்து நம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே நம்முடைய ஆராதனையை அவர் பார்க்க ஆரம்பித்து விடுகிறார். But the Lord starts looking at our worship the moment we go out from the church meeting. நாம் 6 நாட்களுமே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். We worship God all 6 days of the week. 6 நாட்களுமே நாம் செய்கிற காரியங்கள் மூலமாய் தேவன் ஆராதிக்கப்படுகிறார். Through the things we do throughout the 6 days of the week, the Lord is being worshipped by us. அது எப்படி நாம் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறதா அல்லது ஒரு அருவருப்பை ஊட்டக்கூடிய ஒரு நாற்றமாக இருக்கிறதா என்பது அது தெரியும். By the things we do, by the way we live in those days determines what sort of worship that we give to him, whether it is a pleasing aroma to him or is it a stenching smell. கொலோசையர் 3:17 நாம் இப்படி வாசிக்கிறோம். In Colossians 3:17 we read like this. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Whatever you do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks through him to God the Father. மறுபடியும் 23வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். We read again in verse 23. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatever you do, do your work heartily as for the Lord rather than for men, knowing that from the Lord you will receive the reward of the inheritance. It is the Lord Christ whom you serve. இங்கே 2 வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நாம் எதை செய்தாலும் செய்துவிட்டு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் 17லே. We read a particular phrase in these 2 verses. In verse 17 we read, we give thanks through him to God the Father in whatever we do. 23ல நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். In verse 24, the last part, we read, it is the Lord Christ whom you serve. ஓகே, இந்த 2 வசனங்களுக்கு முன்பதாகவும் தேவன் எதை பற்றி பேசுகிறார்? Before each of these 2 verses, what does the Lord speak of? அது ஏதோ ஒரு சபை கூடுதலில் வருகிற ஆராதனையோ அல்லது ஆண்டவருக்காக வெளியே போய் செய்கிற ஒரு ஊழியமோ அல்லது அந்த காரியங்களை குறித்து இங்கே எழுதப்படவில்லை. The Lord is not speaking about our going out and doing ministry to the Lord or singing songs and worshiping him in the church. தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We read that we are giving thanks to the Lord. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் இருந்து அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வாசித்தோம். We read that we give thanks through him to God the Father. கர்த்தரை சேவிக்கிறது என்று வாசித்தோம். We also read that we are serving the Lord Christ. அதற்கு முன்பதாக தேவன் எதை பற்றி பேசுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். Let us meditate on what the Lord is speaking before saying these 2 things. இதில் இந்த அதிகாரத்திலே அநேக
வசனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord has given us many verses in this chapter. அநேக காரியங்களை அவர் பேசுகிறார். He speaks about so many things. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே வருகிற ஒரு சில காரியங்களை நமக்கு இருக்கிற நேரத்திலே நான் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். I would like for us to meditate on the daily practical things in the time that we have before us today. இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யும்போது இந்த சபையிலே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, நாம் வீட்டில் இருக்கும் பொழுதே நாம் செய்கிற காரியங்களை தேவன் ஆராதனையாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார். Not only does the Lord accept our worship on Sundays, but by the things that we do at home throughout the 6 days of the week, the Lord is accepting worship from us. 12வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in verse 12 like this. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு. In verse 12, so as those who have been chosen by God, holy and beloved, put on a heart of compassion, kindness, humility, gentleness and patience. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். Bearing with one another and forgiving each other, whoever has a complaint against anyone, just as the Lord forgave you, so also should you. Beyond all these things, put on love, which is the perfect bond of unity. ஆம் சகோதரர்களே, அந்த ஆராதனையை தேவன் பரிசுத்தத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். Yes, brothers and sisters, the Lord starts describing this worship by நாம் ஒவ்வொரு முறை ஒரு தீமைக்கு விலகி ஒரு பாவத்திற்கு நாம் நோ சொல்லும்போது, every time we say no to sin and abstain from evil, நம்மை தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ளும்போது, every time we keep ourselves pure, நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தனையும் நாம் கரைப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கும்போது, every time we keep our mind and our thinking without being defiled, இதை பார்த்தால் என்னுடைய இருதயம் கரைப்படும், அல்லது இந்த ஒரு நபரையோ அல்லது இந்த காரியத்தையோ பார்த்தேன் என்றால் நான் அசுத்தமாகி விடுவேன் என்று அந்த தீமைக்கு நான் விலகும்போது, every time I keep myself away from evil thinking, saying, oh, if I do this thing I will be defiled, if I think such a thought about this person I will defile my mind, if I protect myself like that, நான் தேவனை ஆராதிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. then at each of those times I am worshiping the Lord, dear brothers and sisters. ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக மாத்திரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதல்ல. It is not that we prepare ourselves just before coming to the church on Sundays. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை அப்படி பாதுகாத்துக் கொள்ளும்போது, பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவன் நம்மிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். The Lord is very well pleased with us every time we keep ourselves like this in purity and holiness. அடுத்ததாக பிரியரும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. We read about beloved. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, being beloved of God, pleasing to God. எதை செய்து நான் என் தேவனை நான் பிரியப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனையோடு இருப்பது. With thought of how I can please the Lord. அடுத்ததாக by doing what I can please the Lord. உருக்கமான இரக்கம், and a heart of compassion, தயவு, kindness. தேவனுடைய அந்த ஒரு குணாதிசயத்தில் இந்த இரக்கம் பெரிய அளவில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see the compassion being a huge part of the characteristic of God. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். There is no end to his mercies, we read. நம்முடைய வாழ்க்கையில பர்சனலாக நம்ம எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய இரக்கத்தை அபரிமிதமாய் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். Each of us have tasted the vastness of God's compassion in our life, individually, personally. தேவன் மாத்திரம் ஒரு நூல் பிடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருந்தாருன்னா போதும், நம்ம இங்க இருக்க முடியாது. If only God had been a little more strict with us, we would not be here today. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, பெரிய இரக்கத்தை நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். There is no end to his compassion. We have tasted so much of his compassion. நம்ம ரட்சிக்கப்படாத நாட்கள்ல தேவன் இரக்கமா இருந்து அவருடைய அன்பை காண்பித்தார். Before we were converted, the Lord was so merciful to us and showed his compassion. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்ம பின்னாடியே வந்து நம்மளை தாங்கி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார். Even after we were converted, the Lord has been supporting us, coming back after us, supporting us, giving us mercies, cleansing us. தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதி இருக்காங்க. In Tamil it is written very clearly, emphatically. உருக்கமான இரக்கம். It's a kind
compassion with kindness. ஆம் சகோதரர்கள், நாம் எப்பொழுதெல்லாம் பிறர் மேலே நாம் இரக்கமாய் இருக்கிறோமோ, Yes, brothers and sisters, whenever we are kind towards others, உருக்கமாய் இருக்கிறோமோ, we are compassionate towards others, மனதுருக்கமாய் இருக்கும்போது if we are merciful to others, நாம் அதை தேவனுக்கென்று செய்கிறோம். then we do that unto the Lord. நாம் தேவனை சேவிக்கிறோம். We serve the Lord. நாம் பெற்ற அந்த இரக்கத்துக்கு நாம் ஆண்டவரை பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். We give thanks to God for the mercy that we've received from him. அதை பார்த்து தேவன் The சந்தோஷப்படுவார். Lord is pleased by looking at that. அதை அவர் ஆராதனையாக அவர் And he எடுத்துக்கொள்வார். accepts that as worship from us. அநேக முறை நமக்கு யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து ஒரு இரக்கம் வரும். Many times we will feel compassionate about somebody when they are suffering. அல்லது ஏதோ ஒரு நாட்டில் போர்னால பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் தவிக்கும் பொழுது அதை பார்த்து ஒரு இரக்கம் வரும். When people suffer because of war in some other country, then we feel compassionate toward them. அல்லது வியாதிப்பட்டவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள், இவர்களை பார்க்கும்போது கூட நமக்கு இரக்கம் வரும். Or we feel compassionate toward people who are sick or those who are so poor and people who beg for their life. ஆனால் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், அல்லது ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்களை பார்த்து நம்மால் இரக்கம் செய்ய முடிகிறதா? But there are people who are problematic in our life, those who always give some kind of a problem to us. Are we able to show compassion towards such people? தேவனுக்கு நாம் அப்படித்தான் அநேக வேளையில் இருக்கிறோம். That is how we are to God many times. வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறோம். We are obstinate people. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறோம். We despise the word of God. ஆண்டவரை மறுதலிக்கிறோம். We deny the Lord. ஆனால் அவர் நம்ம மேல இரக்கமுடையவராய் இருக்கிறார். But still he is very compassionate towards us. அதனால தான் அவர் தன்னை சிலுவையில் அறையும் போது கூட, பிதாவே இவர்கள் மேல இரக்கமாயிரும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்ல முடிஞ்சுச்சு. That is why even when people crucified him, he prayed for them saying, Father, forgive them, for they know not what they do. ஆம் சகோதரர், நாம் நம்முடைய வீட்டில் இன்லாஸ், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மேலதிகாரிகள், அல்லது யாரெல்லாம் நம்மளை நெருக்குகிறார்கள் இல்லையா, அவர்கள் மேலே நம்ம இரக்கமாக இருப்பது. Yes, brothers and sisters, we should be compassionate toward those people who oppress us. Maybe the in-laws at home or others at home or people our managers at the office. அல்லது யாரிடத்திலேயாவது இவரிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்க மேலே நம்ம இரக்கமாக இருக்குது. Or there could be people on whom we see some kind of faults. We should be merciful towards such people. 13 வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி. In verse 13 we read, bearing with one another. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Forgiving each other, whoever has a complaint against anyone, just as the Lord forgave you, so also should you. இது நாம் இங்கே ஒருவேளை சபையிலே நாம் கேட்பதற்கு, வாசிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். It could be joyful to read such passages in the church. ஆனால் நாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது அதற்கான பலனை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் மற்றவர்களை தாங்கி கொண்டு அவர்கள் மேலே இரக்கமாக இருக்கும்போது தேவன் அதை ஆராதனையாக அவர் எடுத்துக்கொள்கிறார். But when it comes to our practical everyday living, when we seek the Lord for his help to actually do all these things in our daily life, then the Lord accepts that as worship from us. தேவன் முகமுகமாய் பேசின ஒரு சில நபர்களிடத்தில் இந்த இரக்க குணம் ஒரு பிரதானமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. We are able to see this character of compassion being the primary quality in people whom God has dealt with face to face. தேவன் ஆபிரகாமை ஒரு சிநேகிதனாய் அவர் பார்த்தார். The Lord looked at Abraham as his friend. அந்த ஆபிரகாம் எவ்வளவு இரக்கமுடையவராய் இருந்தார் என்பதை ஆதியாகமம் 18 நாம் வாசிக்கிறோம். We read in Genesis chapter 18 about how compassionate Abraham was. 18:24 இருந்து 33 வரைக்கும் ஆபிரகாம் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Abraham was speaking with God from verse 24 through to 32. அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களை தேவன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 50 நீதிமான்கள், 10 நீதிமான்கள், ஒரு நீதிமான் இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட நெகோஷியேட் பண்ணிட்டே இருக்கார். Abraham was pleading and negotiating with God, saying, oh, if there were 50 people or 40 people down to 10 people, and he was pleading with God for
to show mercy to those people. அவங்க கீழ்ப்படியாம போனார், உலகத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். He could have just left those people alone saying they have chosen the world, but here we see the heart of Abraham. மோசேயை குறித்து நாம் அநேக முறை மோசே தேவனிடத்தில் அவர் கெஞ்சுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். We have seen many times about Moses pleading with the Lord. யாத்திராகமம் 32 அவர் இப்படியாய் அவர் பேசுகிறார். In Exodus chapter 32 he says like this. முரட்டாட்டம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களுக்காக அவருடைய பெயரை கிறுக்கி போடலாம்னு சொல்லுகிறார். He was he would rather his name be written off in the book of life than the rebellious and obstinate people about whom he was pleading. 32 Exodus 32 தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். But now if you will forgive their sin, and if not, please blot me out from your book which you have written. இந்த இடத்துல மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே மோசே அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் இருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். Not only here but in many other places we see Moses standing in the gap for those people. ஸ்தேவான் தன்னை கல்ல எறிகிற போது கூட அவர் தேவனை, அவருடைய அந்த ஸ்பிரிட், இவர்களை மன்னியும் அப்படிங்கிற அந்த காரியம், அவர் தேவனை தரிசித்தார். Even we see in Stephen, even when he was being stoned, because he had the spirit of Father, Lord, please forgive them. Because of that spirit, he was able to see God. இவர்கள் எல்லாருமே தங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்களுக்கு எவ்வளவு இரக்கமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். We see how compassionate these people were to those who oppressed them. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே நம்மேலே அநேக குறைகள் இருக்கிறது. Yes, brothers and sisters, we find so many faults with the people around us. Why not even we have our faults of our own? நாம் மரணத்தை நாம் சந்திக்கிற வரைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் பெர்ஃபெக்ட்டா ஆக மாட்டாங்க. Until we meet with death, none of the people who are surrounding us will be perfect. நாம் ஏதோ ஒரு குறையை, நிறைய ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பார். யாரிடத்திலாவது ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது அவர்கள் மூலமாக ஒரு தொந்தரவு நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். Throughout our life, the Lord would be allowing so many people to come in our life, and we will have so many different trials and sufferings through them. அவர்கள் மாறும்போது மாறட்டும். Let them change whenever they want to change. ஆனால் நாம் தேவனிடத்திலே கேட்கலாம். But we can ask the Lord for help. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்க enlarge பண்ணுங்க ஆண்டவரே. Lord, please enlarge my heart. என்னுடைய இருதயம் இரக்கம் நிறைந்ததாய் மாறட்டும். May my heart become filled with compassion. அந்த ஓவர்லுக் பண்ணுகிற அந்த கிருபை எனக்கு தந்து விடும் ஆண்டவரே. Give me the grace which makes me overlook the faults of others. குறைகளை பார்க்கும்போது இரக்கம் முதலாவது வந்து விடட்டும் ஆண்டவரே. Lord, let me have compassion when I see some fault in others. அப்படி நாம் இருக்கும்போது தேவன் அந்த 6 நாட்களுக்குமே நாம் அநேக சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும் தேவனை ஆராதிப்பதற்கு. Yes, brothers and sisters, when we are like that, when we have that spirit, the Lord will give us so many opportunities in the 6 days of the week to worship him. அடுத்ததாக இந்த இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். And here in Colossians 3 we read that we have to put on such characters. 3:12 கடைசியா முடிக்கும்போது நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். We read in Colossians 3:12, let's put on இப்ப நம்ம அநேக உடைகளை நாம் அறிந்திருக்கிறோம். We know of so many garments. அணிந்திருக்கிறோம். We wear so many garments. ஷர்ட் போட்டிருக்கோம். We wear shirt. பனியன் போட்டிருக்கிறோம். We wear inner wear. ஒரு சிலர் கோட் போடுவார்கள், ஏதாவது விசேஷம்னா ஒரு கோட் போடுறோம். For special occasions some people wear suit, டை. They wear a tie. சகோதரிகளும் அநேக உடைகளை நாம் அணிந்திருக்கிறோம். Sisters also wear different kinds of garments, dresses. இந்த குணங்கள் எல்லாம் ஒரு அத்தியாவசியமான உடைகளாக நாம் பார்க்கிறோம். We see all these characteristics as important necessary dresses. So இப்படி நாம் தேவனுக்காக நாம் செய்யும்போது 14ல வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். In verse 14 we read, beyond all these things put on love, which is the perfect bond of unity. ஒருவேளை நாம் அன்பில்லாமல் கூட இரக்கமுடையவர்களாக இருக்க முடியும். Maybe we could be compassionate without having love. சரி போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகிச்சுக்கிற மனப்பான்மையோடு கூட நாம் இருந்து விட முடியும். We could show some kind of a compassion which comes out of just bearing some problem.
அல்லது நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் தயவா இருக்கணும் அப்படின்னு நம்ம தயவா இருந்துட முடியும். So I could be kind because I think I am a Christian, I'm supposed to be kind. அன்பில்லாமலே கூட நான் மனத்தாழ்மையாகவும் இருந்துட முடியும். I can be humble without having love. பொறுமையா இருக்க முடியும். I could be patient without love. ஆனால் அது எப்போ ஒரு நிறைவான ஒரு உடையாக அது மாறுது அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்கும் மேல அன்பை தரித்து கொள்ளும் பொழுது. But only when we put on love, the whole dress becomes perfect. அதாவது அந்த Dressக்கு ஒரு பட்டன் மாதிரி. Love is like the button that we put on. அல்லது அந்த Dress-ஐ சேர்த்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா டைட்டா பிடிக்கிற ஒரு பெல்ட் மாதிரி. Or it's like a belt which holds every other dress together. நம்முடைய உடைகள்ல எதெல்லாம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அந்த உடையை கீழே விழாதபடி ஹோல்ட் பண்ணுகிறதோ அந்த பகுதியை நீங்கள் இதற்கு ஆங்கிலத்திலே அந்த யூனிட்டி பாண்ட் என்று எழுதி perfect bond of unity. perfect bond of unity என்று எழுதி இருக்கிறோம். அதாவது இது எல்லாத்தையும் நழுவ விடாமல் பிடிக்கிற ஒன்று அந்த அன்பு. Love is something that holds everything together. நாம் அப்படி அன்புடையவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் தேவனை ஆராதிக்கிறோம் சகோதரர்களே. When we are people with love, then we worship God. அடுத்ததாக இதில் அநேக காரியங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. 18வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். There are so many things, we don't have time to go through every one. We read in verse 18. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Wives, be subject to your husbands as is fitting in the Lord. லிவிங் பைபிள்ல இப்படியாக அதை நாம் வாசிக்கிறோம். We read in the Living Bible like this. அதாவது இதுதான் தேவனுடைய திட்டம் உங்களுக்கு என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. The Living Bible paraphrase says that this is God's plan for your life. 1 minute. This is what the Lord has planned for you, says the Living Bible. லிவிங் மொழிபெயர்ப்பிலே கீழ்ப்படிதல், அதாவது நீங்கள் இப்படி கீழ்ப்படிந்து உங்கள் கணவருக்கு இப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் உங்களுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார். In the Living Bible we read that this obedience, this submission to your husband is what the Lord has planned for your life. What planned? நாம் தமிழிலே மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read be subject, wives, be subject to your husbands as is fitting in the Lord. அல்லது நான் இந்த CFC சபையில் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்கணும், அதானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாம் கீழ்ப்படியக்கூடாது. So wives should not obey their husbands with an attitude saying, oh, I am in the Christian Fellowship Church and they are saying that I have to submit to my husband, so let me submit. We should not be like that. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இவர் சொல்லிட்டாரு, சரி நான் ஒய்ஃப் அதை செஞ்சுதானே ஆகணும் அப்படி என்று ஒரு சலிப்போடு கூட நாம் கீழ்ப்படிவது கர்த்தருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் இல்லை. Our obedience with a grudge in our heart saying, oh, I have to do this whether I want it or not, that is not pleasing to the Lord. அந்த கீழ்ப்படிதலை தேவன் எப்பொழுது ஆராதனையாக பார்ப்பார் என்றால், do you know when the Lord will look at your obedience as a worship to him? 18ல நாம் அந்த வசனத்துல கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியும் போது, verse 18, only when we obey as is fitting in the Lord. தேவன் என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதையே திட்டம் பண்ணி இருக்கிறார், அதுதான் அவருடைய பிளான். அதனால நன்மையோ தீமையோ நான் என்னுடைய கணவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியும் போது தேவன் அதை ஆராதனையாக அவர் பார்ப்பார். So when a wife submits herself to her husband with an attitude that it is God's plan for my life, whether it is evil or good, let me obey God, and that is pleasing to the Lord, that is fitting to the Lord. ஒருவேளை நாம் கீழ்ப்படிந்து இருக்கலாம், maybe we are obedient, ஒரு பல்ல கடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லை என்ன பண்றது அப்படின்னு கூட நாம் கீழ்ப்படிந்திருக்கலாம். So we could even be obedient, gritting our teeth saying, I don't have any other way but to submit myself to my husband. ஆனால் தேவனுடைய அந்த சித்தத்தை நான் செய்கிறேன், தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம கீழ்ப்படியும் போது அது ஆராதனையாக அது மாறிவிடும். But if I obey thinking that I do what is pleasing to the Lord and I do God's will, then it will become a worship to God. அந்த கீழ்ப்படிதலுக்கு பின்னாடி இருக்கிற இருதயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு டிக் போடுவார். The Lord would look at the heart that is behind that obedience and he will put a tick mark.
இல்லை என்றால் கீழ்ப்படிந்தும் கூட அது பலனற்றதாய் மாறிவிட முடியும். Otherwise, it could be worthless even though you have obeyed. அடுத்ததாக புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Next we read, husbands, love your wives and do not be embittered against them. ஆம் சகோதரர்களே, அநேக முறை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதை சோதிக்கப்பட்டிருக்கிறேன். Yes, brothers and sisters, I myself have been tempted in this area many times. ஒருவேளை நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு சாந்த சொருபி மாதிரி என்னுடைய மனைவிக்கு நான் சகித்து கொண்டு இருப்பது போல நான் இருந்து விட முடியும். I could be like a gentle person, the personification of gentleness at my home, as though I am loving my wife. அதை பார்த்து மனுஷர்கள் வேண்டுமானால் ஏமாந்து போகலாம். Maybe people are fooled by looking at that. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு, ஒரு இருதயத்திலேயே ஒரு டைவர்ஸ் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட், இதையெல்லாம் தேவன் பார்ப்பார். But the Lord looks at my heart, the spirit which is in the heart, which even diverses my wife in my heart, bitterness in the heart. நாம் அதனால்தான் தேவன் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட நம்மை அன்பு கூர்ந்து கசந்து கொள்ளாமல் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். That is why the Lord wants us not to be embittered with our wife, even at such circumstances. அப்படி நான் கசந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது, இருதயத்திலே நான் விலக்கி வைக்கும்போது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி போகும்போது, நான் தேவனிடத்தில் சென்று நான் அந்த கிருபையை நான் கேட்கலாம். So when I am tempted to be embittered with my wife, or in my spirit diversing her, I can go to the Lord and ask God for his help. ஆண்டவரே, நீர் இப்படி தான் விரும்புறீங்க ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய மனைவியின் மேலே எனக்கு கசப்பு உண்டாகிடக்கூடாது, என்னுடைய இருதயம் அன்பினாலையும் இரக்கத்தினாலையும் நிரம்பி இருக்கணும். I should go and ask the Lord, Lord, I should not divorce my wife, but my heart should be filled with love and compassion. நான் அந்த பலனை கேட்டேன் என்றால் தேவன் சந்தோஷப்படுவார். The Lord will be pleased if I ask him for his help. நான் ஒருவேளை வாயை திறந்து சண்டை போடாமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இருக்கிற கசப்பு தேவனுக்கு டிஸ்டர்பா இருக்கும். Maybe I don't quarrel outwardly opening my mouth, but the bitterness that is within my heart will bring displeasure to the heart of God. அந்த கசப்புக்கு எதிராக நான் போராடும் போது தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். When I fight against the bitterness that springs up within me, the Lord will be pleased by looking at it. என் ஹார்ட் க்ளீனா இருக்கணும் ஆண்டவரே, இரக்கமுள்ளவனா இருக்கணும், கைண்ட் ஹார்ட்டடா இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது தேவன் அதை ஆராதனையாக எடுத்துக்கொள்வார். When I go and ask the Lord, Lord, I want my heart to be kind hearted and compassionate and pleasing to you, then the Lord will be pleased. அடுத்ததாக 21வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். Then we read in verse 21 like this. 20 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. In verse 20 we read, children, be obedient to your parents in all things, for this is well pleasing to the Lord. நீங்கள் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எப்பொழுதெல்லாம் நமக்கு மேலே இருக்க அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிகிறோமோ, children, young people, whenever you obey the authority that is over you, நம்ம 23ல வாசிச்ச மாதிரி நீங்க எல்லாரும் கர்த்தரை சேவிக்கிறீங்க. As we read in verse 24, you are all serving the Lord. தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. You are worshiping the Lord. தேவனுக்கு ஒரு மகிமையை கொண்டு வருகிறீங்க. You bring glory to God. 21வது வசனத்தை நான் நியூ லிவிங் பைபிளில் இப்படியாய் நான் வாசித்தேன். I read verse 21 in the New Living Translation like this. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். Fathers, do not provoke your children to anger, so that they will not lose heart. இங்கே பிதாக்கள்ல நம்ம both parents ரெண்டு பேருமே தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. Even though here it says fathers, the responsibility is for both the father and the mother. அந்த லிவிங் மொழிபெயர்ப்புல அது எப்படி எழுதி இருந்துச்சுன்னா, this is how the living translation puts it. உங்களுடைய பிள்ளைகளை திட்டி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படி எழுதி இருந்துச்சு. Don't discourage your children by scolding them. ஸ்கோல்டிங் அந்த வேர்ட் தான் இருந்துச்சு. உங்க பிள்ளைங்களை திட்டி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கன்னு எழுதி இருந்துச்சு. It's written there, don't discourage your children by scolding them. பிள்ளைகளை நம்ம கரெக்ட் பண்ணி டிசிப்ளின் பண்ணணும். We have to correct our children and discipline them. நம்ம ஸ்ட்ராங்கா பெல்ட்டாலேயோ அல்லது ஒரு பெரம்பாலேயோ கூட அடிக்கலாம். We could even use the belt or a rod to correct them. ஆனா திரும்ப திரும்ப அவங்க செய்த தவறுகளை ரீகால் பண்றது, but recalling their faults again and again to mind, அவங்களுடைய அந்த பலவீனங்களை சொல்லி திட்டுவது, scolding them by mentioning their weaknesses again and again, பிள்ளைகளை சபிக்கிறது, cursing your children, இந்த உருப்பட மாட்ட
so you will not amount to anything. இப்படி பண்ணா நரகத்துக்கு தான் போவ. So if you keep on doing these things, you will only go to hell. அதனால தான் ஒண்ணுக்கும் லாயக்கு இல்ல. That is why you are useless for anything. இப்படி எல்லாம் செய்து பிள்ளைகளை நம்ம திடனற்று போக பண்ணுகிறோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். So if we do all these things, we read that we are exasperating our children. ஏற்கனவே அந்த பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சம் திடன் இருந்திருக்கலாம். Already our children might have a little bit of strength in them. நம்ம பிள்ளைகளுக்காக எவ்வளவோ பிளான் பண்றோம். We plan so many things for the good of our children. நல்ல நல்ல ஸ்கூல் எல்லாம் பார்க்கறோம். We choose good schools. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக எத்தனையோ பிளான் பண்றோம். We plan so many things for their future. இதெல்லாம் செஞ்சிட்டு after doing all these things, அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி அவர்களை திட்டுவது, scolding them and discouraging them. பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டா பார்த்து நம்ம வார்ன் பண்ணலாம். We could call them and warn them face to face. அவர்களை நாம் கடிந்து கொள்ளலாம். We can rebuke them. ஆனால் இந்த உலகத்தார மாதிரி நம்ம சபிச்சு திட்டி அப்படி பண்ணும்போது அந்த பிள்ளைங்க டிஸ்கரேஜ் ஆவாங்க என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். But if we scold our children or curse our children like the worldly people do, we read that they will become they will lose heart. நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணும்படியாக நம்ம பேசணும். We should speak so as to encourage our children. சரி, என்கரேஜ் பண்றதுக்கு வார்த்தைகள் இல்லையா? So don't we have any words to encourage them? அவங்கள திட்டி நம்ம சபிக்காம இருந்தாலே கொஞ்சம் என்கரேஜா இருப்பாங்க. If only we don't scold them or discourage them, that itself will be an encouragement them. நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்து நான் மனம் திரும்பி இருக்கிறேன். I saw this in my own life and have repented of that. இந்த வார்த்தை இந்த காலையிலே பார்க்கும்போது நான் மனம் திரும்பினேன். When I read this verse this morning, I repented also. ஆண்டவரே, இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்கிறேன். I asked the Lord, please help me to be careful in this area. எனவே பிள்ளைகளிடத்தில் நம்ம அந்த கரெக்ட் பண்ணும்போது நம்ம பேரண்டா இருக்கிறதுனால, நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால எந்த வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசி நம் பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்கு நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. We are not entitled to use any type of word, any word that we wish to correct them or to discourage them just because we are parents. அடுத்ததாக வேலை செய்கிற ஸ்தலத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Next we read about our workplace. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். Slaves, in all things obey those who are your masters on earth, not with external service as those who merely please men, but with sincerity of heart, fearing the Lord. இப்படி எழுதப்பட்டதான் அந்த 23 வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே கர்த்தராகிய பலனை, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று நாம் அடுத்ததாய் வாசிக்கிறோம். Next we read in verse 24 in English, knowing that from the Lord you will receive the reward of the inheritance. நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்ம ஜெனியூனா இருக்குது, being sincere and genuine at our workplace, ஹானஸ்டா இருக்கிறது, being honest at our workplace, உண்மையாக இருக்கிறது, being truthful, நமக்கு அந்த கொடுத்த நேரத்துல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்குது, being perfect and faithful with the time that we have been entrusted with. அப்படி கபடமில்லாத இருதயத்தோடு நாம் வேலை செய்வது, doing work without a heart of sincerity. அவங்க பார்க்கும்போது மாத்திரமல்ல, not only when our managers look at us, பார்க்காத பொழுதும் உண்மையாக இருப்பது, being faithful even when they are not observing us. அப்பொழுது நாம் தேவனை சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. Then at that point we serve the Lord and worship him, brothers and sisters. அப்பொழுதெல்லாம் தேவன் நம்ம மேலே பிரியமா இருக்கிறார். In all those instances the Lord is pleased with us. நம்முடைய ஆராதனைக்காக தேவன் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பதில்லை. The Lord is not waiting until Sunday morning to receive our worship. நம்ம அப்படியெல்லாம் செய்யும்போது மனுஷர்கள் ஒருவேளை நம்ம கண்டுகொள்ளாமல் போகலாம். If we do things like this during the week, people might not notice or observe us. இவ்வளவு வேலை செய்யற இந்த ஆபீஸ்ல என்ன ரெகக்னிஷன் இருக்குது அப்படினு நீங்க யோசிக்கலாம். You might even think, oh, I am so faithful and sincere at work, but what is the use? Nobody cares. அல்லது உங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ இல்லாமல் இருக்கலாம். Or you might not receive your due promotion or increase. ஆனால் சுதந்திரமாகிய பலன் தேவனிடத்திலிருந்து வரும். But the reward of the inheritance will come from the Lord. எனக்கு அப்படி நடந்திருக்கிறது. It happened to me like that. நான் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யும்போது ரொம்ப ஹார்ட் வர்க்கா இருக்கும். At one point I worked in an office. It would be a hard work for me. ஒரு 2.5 வருஷம் அங்கே நான் வேலை செய்தேன். I worked there for about 2.5 years. ஒரு 40-30 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். It will be like a big hall where 30 people would be seated.
ஒரு டாஸ்க்குமே ஒரு டைம் செட் பண்ணி கொடுப்பாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி கொடுப்பாங்க. Every task will be allocated some time, saying you have to complete it within 3 hours or 4 hours. சில நேரத்துல நம்மளால அதை முடிக்க முடியாது. Sometimes it will not be possible for me for us to அந்த complete மேனேஜர்ஸ் வந்து ஒரு 4 பேர் அந்த ரோல உட்கார்ந்திருப்பாங்க. So the managers would be seated in a particular row, for managers. அங்க இருந்துகிட்டே நம்மள திட்டுவாங்க. From there, sitting from there, they would scold us. நமக்கு வந்து ஐயோ தனியா ரூம்ல கூப்பிட்டு திட்டினாலே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். We would prefer them calling us to a private room and scold us. நான் அங்க ரிசைன் பண்ணுகிற வரைக்குமே எனக்கு எந்த ரெகக்னிஷனும் இல்லை. Until I resigned that job, I was not recognized. ஆனா அங்க இருந்த அந்த சின்சியாரிட்டி, அந்த பெர்ஃபெக்ஷன், அங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து அடுத்த கம்பெனியில் அதில் ஒரு 5% நான் ஸ்பெண்ட் பண்ணும்போதே எனக்கு அந்த ரெகக்னிஷனை தேவன் அங்கே கொடுத்தார். But all the sincerity, faithfulness and hard work which I put in that old company, the moment I started working in another company, only after putting 5% of that effort, I was recognized. ஒருவேளை உங்களுக்கு தேவன் அப்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். Maybe the Lord is currently preparing you like that. நம்முடைய கம்பெனிக்காகவோ நம்முடைய சம்பளத்துக்காகவோ நாம் ஒரு நாளும் நாம் வேலை செய்யாமல் we should not work for our company or for the salary that we receive. நம்முடைய அந்த வேலை ஸ்தலத்தில் நாம் தேவனை சேவிக்கிறோம். At our workplace we are worshiping, we are serving the Lord. ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். There's a small story. ஒரு வேலைக்கார பெண் அந்த வீட்டில் வேலை செய்வாங்க. There was a servant maid working in a house. இன்னொரு வேலைக்கார பொண்ணும் இருப்பாங்க. There would be another servant girl. அந்த வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்க கார்பெட்டை தூக்கிட்டு க்ளீன் பண்ணுவாப்ல. So one servant girl would lift the rug and sweep it under the rugs. இந்த பொண்ணு கேட்கும், அம்மா ஓனருக்கு என்ன கார்பெட்டுக்கு கீழே இருக்க குப்பை இல்லாமல் தெரிய போகுது, சும்மா மேலே மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாதா அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்கும். The other servant girl would ask this girl, oh, is the owner going to look at what's there and underneath that rug? Why do you do this work? ஓனருக்கு வந்து கார்பெட்டுக்கு கீழே இருக்க குப்பை தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு கார்பெட்டுக்கு கீழே இருக்க குப்பை தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். The first girl responded saying, maybe the owner does not know what's underneath that rug, but my Lord God knows what is underneath that. ஆம் சார் சொல்ல, நான் மனுஷர்களுக்காக நாம் எதையுமே செய்யாமல் இருப்போம். Yes, brothers and sisters, let us never do anything to please men. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I'd like to conclude by saying one more thing. 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். Chapter 4 verse 6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. Let your speech always be with grace, as though seasoned with salt, so that you will know how you should respond to each person. இதே கான்டெக்ஸ்ட்ல பேசும்பொழுது அவர் இப்படியாய் அவர் எழுதி இருக்கிறார். In the same context he has written like this. நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆன்சர் சொல்லணும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லணும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டை பேசணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். We all desire that we should speak encouraging words and good words in the hearing of the people. அதை தேவன் யாருக்கு கையளிப்பார் என்றால், to whom will the Lord grant such a thing to? பேசுவதற்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை வந்து கொஞ்சம் குக் பண்ணணும் நம்ம. So before we speak out those words, we have to cook them. இப்போ நம்ம வீட்டில் இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறோம். We want to prepare coconut chutney at home for idli. அர்ஜென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பொட்டுக்கடலை தேங்காய் பூண்டு போட்டு அரைச்சி டக்குன்னு இட்லியில் வச்சு நம்ம சாப்பிடுவோம். So if you want to prepare something quickly, we would use coconut and garlic and we make the chutney. சில நேரத்தில் வந்து அநேக முறை நம்ம அதை தாளித்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்றது நமக்கு பிடிக்கும். Most of the times, usually we like it being seasoned with mustard seed oil and curry leaves and all that. சாம்பாரை கூட நம்ம வச்சு முடிச்சுட்டு அப்படியே கூட ஊற்றி சாப்பிட்லாம். So even with sambar, we could make the sambar and use it as it is. ஆனால் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம். So finally we would top it off with some seasoning with asafoetida, mustard seed and curry leaves and all that. எந்த உணவாக இருந்தாலும் பசிக்கு ஒரு விதத்தில் எப்படியோ சாப்பிட்டுக்கலாம். Whatever be the food, we could eat it to satisfy our hunger. ஆனால் எப்போவுமே நம்ம வீட்டில் சமைக்கும்போது ரொம்ப பார்த்து
இதை கொஞ்சம் தாளித்து இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த சுவையை கொஞ்சம் ஒரு சாம்பாரில் ஒரு மாங்காய் ஒரு பீஸ் போட்டால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்து ஒரு முருங்கைக்காய் இல்லைன்னா யோசித்து கொஞ்சம் கடைசியாக ஒரு கொத்தமல்லி இலை போட்டு இப்படி ஒரு ப்ரெசன்டபுளாக ஒரு உணவை செய்கிறது தான் நமக்கு விருப்பம். But what we like is to prepare a sambar, by putting so much thought into it. Oh, if I add a little bit of mango piece, it'll add taste, or I could even add drumstick, or finally I can season it. That is what we like. ஆனால் நம்ம பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு அதை குறித்த கவலையே இருக்காது. But when we speak, we don't even care 1% of what we do in our cooking. எதை வேண்டுமானாலும் நாம் பேசிடுறோம். We speak whatever we want to speak. அதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் பேசும்போது சீசன் பண்ணி என்கரேஜ் பண்ணுமா, இல்லை இது தேவைதானா, இல்லை காயப்படுத்துமான்னு நம்ம பேசுகிறவர்களுக்கு, பேச பிரயாசப்படுகிறவர்களுக்கு எப்படி பேசணுங்கிறத தேவன் சொல்லிக் கொடுப்பாராம். God will teach those people who take efforts to make sure that the word that they speak is full of salt, seasoned, thinking upfront whether what I'm going to say is going to encourage the person or lift them up. Only such people will be benefited by the Lord's teaching. ஆம் சகோதரர்களே, நாம் தேவன் நம்மை 6 நாளுமே நம்மை ஆராதிக்கிறவர்களாய் அவர் பார்க்கிறார். Yes, brothers and sisters, the Lord looks at us as somebody who worships him all the 6 days of the week. இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது, when we are compassionate, தயவாய் இருக்கும்போது, when we are kind, நீடிய பொறுமையாக இருக்கும்போது, when we are patient, ஜென்டிலாக இருக்கும்போது, when we are gentle, கீழ்ப்படியும் போது, when we obey, நம்முடைய வேலையில உண்மையாக இருக்கும்போது, when we are sincere at our work, நம்முடைய வார்த்தைகள் சீசனிங்கா உப்பால் சாரமேறினதா இருக்கும்போது, when our speech is filled with grace as though seasoned with salt, நம்முடைய பிள்ளைகளை திட்டி டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கும்போது, when we don't discourage our children by scolding them, நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. Dear brothers and sisters, at all those instances we serve the Lord. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். We give thanks to God the Father. தேவன் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாரா. May God help each one of us. Amen. Amen.